உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும் தான் காரணம். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே சார். நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்கள யோசிச்சீங்களா? எங்களை பெத்தவளை யோசிச்சீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சீங்களா? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சீங்களா? 50-50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. எங்களை பெத்தவளை யோசிச்சீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சீங்களா? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. டிவிகேயோட கட்சி பெண்களையும் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க கேட்கலன்னா? ஆனா எனக்கு நடந்ததுக்கு நான் கேட்டுக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அதையும் நான் கேட்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்கும்போது, என்னப்பா எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க, நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி இறங்கி இன்ஸ்டாகிராம்ல ஜூலி நிறைய வீடியோஸ்லாம் போட்டு விடுவாங்க. நம்மளும் அதை பார்த்து வயிறு குலுக்க சிரிச்சு என்ஜாய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. திடீர்னு பார்த்தா பிரஸ் மீட்லாம் வச்சு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். இனி களை கட்ட போகுது, கலக்க போகுது யாரு சீசன் 9. அதுலயும் சும்மாலாம் சொல்லிடக்கூடாதுங்க. பக்காவா ஸ்கிரிப்ட் எழுதி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ். அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சிங்கிள் பிரஸ் மீட் தான். அதுல ஜூலி பண்ண காமெடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் கேட்டீங்கன்னா குபீர் குபீர்னு சிரிப்பீங்க. சோ அப்படி என்னதான் காமெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோமா? என் பேர் ஜூலி. நான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. சோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு தெரியாம திருடினாதானே அது திருட்டு. சோ என்ன போய் கிட்னி திருடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜூலி சொல்றதை வச்சு பார்க்கும்போது, நான் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாமலாம் கிட்னியை திருடலைங்க, அவங்க சம்மதத்தோட தான் அதை எடுத்துக்கிட்டேன். அது எப்படி திருட்டாகும் அப்படின்னு கேட்கிற மாதிரில இருக்கு. வாட் இஸ் திருட்டு அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் படி பார்க்கும்போது, ஒருவேளை அந்த வேலையை அவங்க பார்த்திருந்தாலுமே அது திருட்டு கீழே வரல, புரியுதா அப்படின்னு கேட்கிற மாதிரில இருக்கு. திருட்டுனா என்ன சார், எக்ஸ்பர்ட் பேசுறாரு கேளு. உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. சோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் அவதூறு பரப்புறத பத்திலாம் யாரு பேசுறா பாத்தீங்களா? 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதாம், இது வந்து சிவில் டிஃபமேஷன்ல வருமா. விளையாட்டு காமிச்சிட்டு அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. அத சொன்ன இன்னொன்னு, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டா தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது டிஎம்கே ஆட்சியிலையா, அதுக்கு இப்ப ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்தது டிவிகே ஆட்சியிலையா. சோ டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எதுக்கு நோட்டீஸ் வந்துச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியலையா. இன்னொன்னு, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டா தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா சரிங்க, இப்படி சிரிப்பு பார்த்து தான் எவ்வளவு நாள் ஆச்சு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த கம்ப்ளைண்ட்டையே டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கொண்டு போய் கொடுத்தீங்களா? இல்ல டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது தான் கொடுத்தீங்க. சரி இப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமான வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது போன ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை ரிசீவ் பண்ணி உடனே சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அது சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்கல? ஏன்னா அது டிஎம்கே ஆட்சி. அப்போ விசாரிச்சு இப்ப ரிட்டர்ன் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்தது டிவிகே ஆட்சி அப்படிங்கிறதுனால அந்த பள்ளியை தூக்கி டிவிகே ஆட்சி மேல போடுறாங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதுல வேற இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு கோவிட் கிடக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுற ஆட்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அதுக்கு டிவிகே தான் காரணம்னு பேசிப்பாங்களாம். அரசியல் எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு.
we lost our first baby. இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. அந்த அம்மா தொழில் கத்துக்கிச்சுடா. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். ஜூலி யாருங்கிறது நம்ம பிக் பாஸ்லயே பார்த்தாச்சு. அதனால இப்ப புதுசா தான் ஜூலி யாருங்கிறது உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. உண்மையிலேயே ஒரு சேடான நியூஸ் தான். இதை கேட்டு யாருமே கேலி பொருளா ஆக்க போறது கிடையாது. உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க மீடியால வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இதை நான் சிம்பத்திக்கு யூஸ் பண்ணா நான் எப்பயோ கிரியேட் பண்ணி டிராமாலாம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, நான் அதை பண்ண கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு எதுக்காக அதை கொண்டு வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க தெரியுமா? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். இப்ப நீ பாரு ஒரு நாடகம் எங்கப்பா. இப்ப புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணு டிவிக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது. அது வேற எதுவும் இல்லம்மா, கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீ உனக்கு நீயே பார்த்து பேசிக்க வேண்டிய விஷயமா? அதாவது அடுத்தவங்களை டிஃபைன் பண்ணி அவதூற பரப்பி அவங்கள அடிச்சு நவுத்தி கேவலமா பேசிதான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிற பத்தியா? அந்த வேலையை தான் நீ முழு நேரமா பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு மடியில கனவுல வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க. அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவர். நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். பரவாயில்லப்பா, ஜூலியே இவ்வளவு தைரியமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்னால யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே ஜூலியால யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, உங்ககிட்ட எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்துல நீங்க எல்லாம் விட்டுருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. தைரியமா போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. போலீஸும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அப்பதானே தெரியும் உண்மை. கையெழுத்த கூட ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் கை நாட்டு வச்சேன். எப்ப வேணாலும் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல நான் தயார். இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயனாவை எல்லாரும். இன்ஸ்டன்ட்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். இன்ஸ்டன்ட் தாக்குதல், இன்ஸ்டன்ட்டா சிஎம் ஆனாரு, இதெல்லாம் வந்து வேற யாரும் பேசல. பேசினதே இந்த அம்மா தான். இவருக்கு இதான் வேலை. எனக்கு தெரிஞ்சு ஜூலி இந்த மாசம் தான், அதுவும் டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் புதுசா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டியே வாங்கி மண்டையில மாட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. கடந்த 5 வருஷமா நடந்த ஸ்டோரேஜ் எல்லாம் மொத்தமா டிலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. போன கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா பேசுறேன்னு என்னென்னமோ பேசினாங்க. அவங்க மேல யாரும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆகவே கிடையாது. ஆனா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ரிஜிஸ்டர் பண்ணி ஆட்களை பிடிச்சி உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. அதை சோசியல் மீடியாலையும் போட்டு காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஜூலியுடைய வாயனை வாடகை விட்டு இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா இப்ப மட்டும் இன்ஸ்டன்ட்டாவா இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து வந்து அப்டேட்டடா யூஸ் பண்றாங்களா? இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். எதுக்கு அப்படி வைத்தறிச்சல் கிடையாது, வெறுப்பா இருக்கு. மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூட்டில இருந்துச்சு சார். ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இது எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியுது சார். நான் திமுக ஆட்சின்றனால எனக்கு அவங்க இருக்கிற டைம்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எலெக்ஷன் டியூட்டி அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது முடிஞ்சு ஒரு ஆட்சி வந்துருச்சு. அப்ப அந்த ஆட்சி எனக்கும் பொறுப்பு எடுக்கணும்ல சார். எங்கிட்ட கம்பு தூத்தினாலும் பாருங்க, கரெக்டா டிஎம்கே கவர்மெண்ட் மேல எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 200 ரூபாய்க்கு என்னென்ன வேலை பார்க்குது பாத்தீங்களா? அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது தான், ஆனா நான் கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூட்டிக்கு வந்துட்டாங்க. சோ அவங்க மேல பழிய போட முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்ஸ் இவங்க வந்து சண்டே பொறுப்பு ஏத்தாங்கல்ல சார், அன்னைக்கு வந்த உடனே கையெழுத்து போடுறதெல்லாம் விட்டுட்டு ஜூலி பிரச்சனை என்னன்றதை விசாரிச்சு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா சார் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்கறாங்களா இல்லையா? அவங்க தாவேகாக்கு ஓட்டு போடலனாலும் அவங்களுக்கான சொல்யூஷனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஆட்சி எனக்கும் பொறுப்பு எடுக்கணும்ல சார். திமுக ஆட்சியில எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி ஆமாங்க சார். ஆமாங்க சார். அவங்க தான் இருந்தாங்க, விசாரணை பண்ணிருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு அதோட முடிவு தான். இவங்க வந்து 20 நாள் கூட ஆகல. 20 நாள் அவங்க இல்ல சார். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். என் கணவர் இருக்கா அலைஞ்சாரு. இதுதான் விஷயமே. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது டிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. அவங்க சொல்ற மாதிரி சரி ஓகே, ஆன் டியூட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்துருச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனா
இதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது எப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அதுக்காக ஜூலி கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் கணவர் தான். அவர் கணவர் இதுக்காக அலைஞ்சிருக்காப்ல, ஆனா என்னைக்கு போயிருக்காப்ல அப்படிங்கிறது தான் விஷயம். அதை கேளுங்க. இவர் போய் அண்ணா நகர் ஸ்டேஷன்ல எப்ப ஆட்சி வரதுக்கு முன்னாடிங்களா வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதாவது வாட்டர்மெலான் ஸ்டாருக்கே எவனாலும் டஃப் கொடுக்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வாட்டர்மெலானே அப்படி தூக்கி சாப்பிடுற மாதிரி 2 பேரும் குடிச்சிட்டு வந்திருக்காங்கடா. இவங்களை என்ன சொல்றதுனே புரியலையடா. முன்னாடிங்களா வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட் கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி. அதாவது அவங்க சொல்ற டேட் என்னைக்குன்னு தெரியுதா? சிஎம் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் வந்து பொறுப்பேற்றார் இல்லையா, அன்னைக்கு தான் கரெக்டா இந்த நோட்டீஸ் வந்திருக்காமா. ஸோ அதனால அதாவது பதவியேற்ற அன்னைக்கு எனக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்குன்னா எனக்கு சந்தேகமே அங்கதாங்க சார் வருது அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க. வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே டிவிக்கு மேல இப்ப பயங்கரமான கோபம் வருதுங்க. ஏன்னா அவர் முதல் கையெழுத்து அங்க போடல, ஜூலிக்கு தான் போட்டிருக்காரு போல. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. இதுல ஜூலி கொடுத்த ஆதாரத்தை விட ஜூலி ஹஸ்பண்ட் கொடுத்த ஆதாரம் தான் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதை கேளுங்க. நான் போய் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகர் ஸ்டேஷன்ல, இது எங்க டிவிஷனுக்கு வரல, நீங்க வேணா கோயம்பேடுல கேளுங்க. கோயம்பேடுல கேட்டதுக்கு அவர் வந்து ஸ்டெப் எடுத்து இங்கே வரல, நீங்க வலசரவாக்கத்தில் கேளுங்க. வலசரவாக்கத்தில் கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு போஸ்ட்ல வந்தோம்னா நம்ம நேரா திரும்பி அகைன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். சோ இதுக்கு காரணம் யாரு? டிவிக்கு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கொஞ்சமாச்சும் ஏதோ ஒரு இடத்துல மூளை ஒரு ஓரத்துக்கு ஒட்டி இருந்தா கூட யாராச்சும் இதை ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து பேசி இதனால அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய் வருமா? ஏதோ அவங்க ஆட்சிக்கு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. அந்த 2-3 நாளுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடந்துச்சு சொன்னா கூட பரவாயில்ல. பதவியேற்ற அன்னைக்கே முதல் டார்கெட் நாங்க தான் பேசுனா எப்படா வாய்க்குசாம இந்த மாதிரி பேச முடியுது உங்களால? என்ன ஆளுங்க, என்னால முடியலடா சார். நான் சொல்றேன், அவங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் சார். அது எந்த பெண்ணா கண்டென்ட் சொல்றியா இல்ல வைத்தறிச்சல? நான் ஓட்டு போடல சார். ஆமா நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியுதா? தாவேக்கா ஆட்சிக்கு வரும்போது நீங்க என்னன்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லி வந்தீங்க. ஆனா கருத்துல பாருங்க, பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நான் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடலன்ற ஒரு காரணத்தினால, ஒரு பெண்மணியா நான் வந்து தாவேக்கா ஓட்டு போடலன்ற காரணத்தினால இந்த பெண்ணை போட்டு நீங்க தாக்குதல் பண்றீங்கன்ற பட்சத்துல அப்போ உங்க ஆட்சி அது ஃபெயிலியர் தானே. பெண்கள் பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து முன்னிறுத்தி கேள்விகளை கேட்கறாங்களாம். நான் ஓட்டு போடல சார். ஆமா நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இப்ப புரியுதா? இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகளை தாவேக்கா மேல அடுக்குனாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்டர், அதெல்லாம் ரொம்ப உறுதியான குற்றச்சாட்டா இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இப்ப பெண்கள் பாதுகாப்பு இல்லாம போயிருச்சாமா. இவங்களை எல்லாரும் திட்டி பெண்கள் பாதுகாப்பா சீரழிச்சிட்டாங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு பெண்மணி பேசும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து எவனும் அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் போடலையா, ஃபேக் ஐடி எல்லாம் வச்சு கமெண்ட் பண்ணவே கிடையாதா? அப்பெல்லாம் உமன் சேஃப்டி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை ஜூலி கேட்கவே இல்லையே. மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒண்ணே சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் காரணம். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. அவர் சொன்னாருன்னு சொல்லல, ஆனா இப்படி அவதூறாவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். பரவாயில்ல. இவங்க கரு கலைஞ்சதுக்கும் யாரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் சிஎம் சார் தானாம்ல. மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒண்ணே சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் காரணம். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? இவங்க வாட்டர்மெலானுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா பெரிய பலாப்பழ அளவுக்குள்ள மாறிட்டு போறாங்க. அதாவது அவதூறு பரப்புறத பத்திலாம் யாரு பேசுறா பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க வீடியோல தான் 50 500 ஆக்கிறாதீங்கனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு தெரியுமா 50 பேர் அவர் தான் சாவடிச்சாருன்னு? அப்ப அதுக்கு பேர் அவதூறு இல்லையா? அதை நீ கிரியேட் பண்ணி விடுவ, அதுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டா யாரும் அந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சிஎம் விஜய் சார் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஜூலி கமெண்ட் செக்ஷன்ல வந்து படிச்சு ஏன்பா இப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க, தயவு செஞ்சு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா.
அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரி ஓகேம்மா, உன் வழிக்கே வரம்மா. யாராச்சும் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு சைபர் கிரைம் இருக்கிறாங்க, இல்ல போலீஸ் இருக்காங்கன்றதெல்லாம் மீறி சிஎம் சாரே ஸ்ட்ரைட்டா வந்து யாரும் இந்த மாதிரி அசிங்கமா கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடணும் அப்படிங்கிற மாதிரி நீ எதிர்பார்க்கறலம்மா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆபாசமான கமெண்ட்ஸோ இல்ல அசிங்கமான கமெண்ட்ஸோ வந்ததே கிடையாதா? இல்ல அப்படி வந்ததுக்கு சிஎம் சார் இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்களா? அப்படி விடாம இருக்கும்போது நீங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அவருதான் காரணம், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு குட் கொஸ்டின். ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எல்லா வீடியோ நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. உண்மைதான், வாங்கன்னா பாத்துக்கலாம் கூறல். பெரிய புத்திசாலித்தனமா பேசுறாங்களாமா. நான் வானே தான் சொன்னேன், வாடான்னு ஒண்ணு சொல்லல. வாங்குறதே ஒருமையில பேசுறது தான் சொன்ன உடனே மூஞ்சி தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. இது வானே வாங்கனா வணக்கங்கண்ணா. நிறைய பேர் பெண்களையும் டிவிகேயோட கட்சி பெண்களையும் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க கேட்கலன்னா? ஆனா எனக்கு நடந்ததுக்கு இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அதையும் நான் கேட்பேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இன்னொருத்தவங்களுக்கு வரும்போது நான் குரல் கொடுக்கல நீங்க சொல்றீங்க. எந்த இடத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? யாருக்காச்சும் ஆபாசமான கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல கேட்கணும்னு நாங்க சொல்றோம். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து யாராச்சும் ஒரு பெண்மணி பேசும்போது அவங்க கமெண்ட் செக்ஷனை போய் படிச்சு பார்த்துட்டு இவ்வளவு ஆபாசமா இருக்குதா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கடந்துட்டு போயிருக்கீங்க பாத்தீங்களா? அப்படி கடந்து போகாம அந்த பெண்மணிக்கும் சேர்ந்து நீங்க வாய்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்கள பாராட்டி இருக்கலாம். என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறோம். ஆனா எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு கேக்குறீங்கன்றது ஒரு கேள்வியா கேட்டீங்க பாருங்க. அங்க டிகிரி கிடைக்க குரல் கொடுக்கல நீங்க சொல்றீங்க. எந்த இடத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சர்மிளாங்கிறவங்க யார் மேடம்? எனக்கு தெரிஞ்சவங்க சார். அந்த சர்மிளா தான் நீங்க இந்த கிட்னி தொடர்பு இருக்கிற மாதிரி ஆடியோஸ் வெளில வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடியோ ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிடுறாசா. சர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? சர்மிளா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சர்மிளா என்ன பேசுனாங்கன்றதே உங்களுக்கு தெரியாதமா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏமா இவ்வளவு அவதூறுகள் பரப்பி விடுறாங்க அப்படிங்கிறதுக்கு மூல காரணமே அவங்க பேசின அந்த ஆடியோ தான் அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ போய் கம்ப்ளைண்ட் வர கொடுத்து வந்தியா? யாரு உலகமாக ஃப்ராடா இருக்கு? இல்ல சார், எனக்கே தெரியும். ஏன்னா என்ன சொன்னாங்க, நான் 10 வாட்டி அந்த நியூஸை கேட்டிருக்கேன்ல. அவங்க வந்து இது ஜூலிக்கு தெரியுமா, ஜூலி வந்து நர்ஸ் தானே, அவங்க ஜூலிக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது சார். அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்களா, இவங்களுக்கு தெரியாதான்? ஏமா உன்னை பத்தி யாரு அவதூறா பேசினா, உனக்கு யாரு பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிடலாம். அது நீ ஏத்துப்பியா? நான் எங்க வீட்டுக்கு போகணும், இப்பவே போகணும், நான் பேக் பண்றேன். இவங்க மேல யாராச்சும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சா மட்டும் அது எனக்கு தெரியாது, அதை நான் பார்க்கல, எனக்கு ஒன்றும் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஆனா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு மட்டும் 50 பேரும் பதில் சொல்லணுமா? ஷர்மிளா பேசின ஆடியோல என்ன சார் சொல்லி இருக்காங்க? ஜூலிக்கு தொடர்பு இருக்கா, ஜூலி தெரியுமா? ஜூலி ஷர்மிளா சொல்லல, அது ஷர்மிளாவோட கணவர். உனக்கே உண்மையில வெறுப்பு வரல? சத்தியமா சொல்லு. கணவர் சொல்றாங்க, சர்மிளாவோட கணவரே சொல்றாங்க. ஜூலிக்கு எல்லாமே தெரியுங்கறாங்க. சார் யாரோ ஒருத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றதுதான் எனக்கு தெரியும்னு ஒத்துக்க முடியுமா? அதே மாதிரிதாமா யாரோ ஒருத்தவங்க உன் மேல அவதூறு பரப்புறாங்க, யாரோ ஒருத்தவங்க உன்னை அசிங்கமா திட்டுறாங்கன்றதுக்காக அவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு நாங்களும் ஒத்துக்க முடியுமா? இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவளேதான் கேமரா ஃபாலோ பண்ணுது. ஆனா இப்ப ஜூலியோட ஹஸ்பண்ட் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வராப்ல. அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையா? இப்ப இன்னொரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கேளுங்க. ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க கிட்னி மோசடியில தெரிஞ்சவங்க, இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்பதான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா? எவ்வளவு அழகான கேள்வி பாருங்க. இவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எப்ப என்ன பண்ணாங்கன்றது பெருசா யாருக்கும் தெரியாது. அவ்வளவு வைரல்லாம் ஆகாதுன்னு அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா ஜூலிக்கு திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்து போடுறதுக்கு 4 போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, 400 பேர் லைக் பண்ணிருப்பாங்க. இவங்க என்னைக்கு விஜய் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் நீ இவ்வளவு பேசுறியே, நீ முதல்ல ஒழுங்கா நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்றத வெளியே கொண்டு வந்தாங்க. இது ஒரு சிம்பிள் பதில். இது ஏதோ பெரிய பாயிண்ட் மாதிரி எடுத்து வந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க. விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்பதான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா?
இல்ல இன்னொன்னு கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா என் கணவரை வந்து தெரியலன்னு சொல்றாரு. சார் ஒரு 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டவர் தான் அவர். அந்த மனசுல என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியலையே. பிக் பாஸுக்கு வாய்ப்பு கேட்க வேண்டியதான், இல்லன்னு சொல்ல. ஆனா யாருக்கிட்ட போய் பிக் பாஸுக்கு வாய்ப்பு கேட்கறதுன்னு ஒரு விவசாய வேணாமா? இந்த அம்மாட்டியா போய் கேட்கறது? சார் ஒரு 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டவர் தான் அவர். நாசியப்படுத்திட்டியா? இந்த அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஏன்டா கொடுத்தோன்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த அம்மா கிட்ட வாய்ப்பு கேட்டு உள்ள போயிடலான்னு ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கான் பாருங்க. சார் நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்கள யோசிச்சீங்களா? எங்களை பெத்தவங்கள யோசிச்சீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சீங்க? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சீங்களா? ஆமா, இவங்களுக்கு மட்டும் தான் பெத்தவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, சுத்தி இருக்கவங்களா இருக்காங்க. மத்தவங்க யாரும் கிடையாது, எல்லாம் அனாதையா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஒருத்தர் மேல 50 500 ஆக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை தூக்கி போடுறியே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய அவதூறு தெரியுமா? அதை நீ ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு போயிருவியா? அவங்களுக்குலாம் எந்த மன உளைச்சலும் ஆகாதான், அவங்களுக்குலாம் வந்து சொந்தக்காரங்க கிடையாது, பொண்டாட்டி புள்ள கிடையாது, எதுவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து மான மரியாதையே கிடையாது. ஆனா எல்லாமே உனக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி பேசுறியம்மா. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. எங்களை பெத்தவங்கள யோசிச்சீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சீங்க? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சீங்களா? வந்து இவ்வளவு பெரிய கொலைப்பழியே என் மேல போடுறீங்களே அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அவங்கள பத்தி அவங்க பெத்தவ வந்து என் புள்ள வந்து விஜயனனுக்காக இறந்து போச்சுன்னு அவங்களோட என்ன எண்ணங்களோ அது எனக்கு தெரியாது, அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் என்ன 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர்தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர்தான். சூப்பர். அதாவது சொன்னாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சிம்பத்திக்காகவோ டிராமாக்காகவோ யூஸ் பண்ணாம அதை பக்குவமா எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காக அப்படின்னா கரெக்டான டைம் பார்த்து அதை எடுத்து போட்டாதான் நல்லா வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களான்னு தெரியல. அப்ப நடந்த விஷயத்தை கொண்டு வந்து இப்ப போட்டு சிம்பத்தி தேடுறாங்களாமா. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்களே நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றாங்களாமா. நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ண, இந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர்தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர்தான். நீ பொழைச்சுப்ப, நீ பொழைச்சுப்ப. அதாவது ஜூலியா அவர்களே, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. வேற யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் தெரியும், அவங்க ஏதாச்சும் விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை காது கொடுத்து சீரியஸா தான் கேட்பாங்க. ஆனா நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் உருண்டாலும் புரண்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வேலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இப்பயும் அது கலக்க போகுது யாருதான் கலக்க போகுது யாரு சீசன் தான். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு ஜூலியோட கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க. அண்ட் ஜூலி பேசின விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்களை போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ட்வீட்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இது சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.